வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வரவங்க இந்த பங்குச்சந்தைக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வரவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ இது வரைக்கும் ஒரு புரியாத புதிர் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தைக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த சந்தை முதல்ல பணத்தை கொடுக்கும். அது ஏன்னு தெரியாது. ஒரு வேளை அவங்களுக்கு அந்த பங்குச்சந்தையை பற்றின பயம் இல்லாததுனால அவங்க ட்ரேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு வேளை அது ப்ராஃபிட்டபுளாக அமையுதா அப்படிங்கிற கேள்வியும் தெரியல. ஸோ இல்லை, மார்க்கெட் முதல்ல அவங்களுக்கு கொடுத்து பழகுதா, அதுக்கப்புறம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்காக அப்படிங்கிற விஷயம் ஒரு புரியாத புதிர். நிறைய பிகினர்ஸாக வர நண்பர்களுக்கு சொல்கிறேன், அது ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்குள்ளார வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு மினிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 5000 இருந்தால் போதும், 10000 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா இருந்தால் கூட போதும். ஒரு அவுட் ஆஃப் த மணியில் நம்மளால் ஒரு லாட் பை எடுக்க முடியும். ஒரு 10 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 50 குவான்டிட்டி எடுக்கணும்னா 500 ரூபா இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு வேளை அது நேற்று மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் எல்லா நாளும் அப்படி ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் இந்த பங்குச்சந்தையில் ஒரு மல்டிபிள் கால்குலேஷனோட வராதிங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், நான் வெறும் 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண பேங்க் நிஃப்டியில், எனக்கு 950 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதே போல் நேற்று ரேலி வந்துச்சு இல்லையா நிஃப்டியில், ஸோ அந்த ரேலியில் நான் ஒரு 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன், 30 ரூபா ப்ரீமியத்தை வாங்க டக்குன்னு 130 ரூபாய்க்கு போயிடுச்சு, நான் 4500 ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். அப்போ அவருக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட குழந்தைத்தனமான பேச்சை பார்த்து, இந்த பங்குச்சந்தை ஆரம்பத்தில் உனக்கு பணத்தை கொடுக்கும், பிறகு தான் உன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு நான் தெளிவாக புரிய வச்சேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில், அதுவும் எக்ஸ்பைரி டேவிலலாம் நீங்கள் பை பண்ணுறது அது 0 சமமானது. அந்த 0 எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவையும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அந்த ட்ரேடு எல்லாமே பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பண்ணக்கூடிய ட்ரேடு அது. ஸோ அதனால் நண்பர்களே, பிகினர்ஸாக வரவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லாமல், ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார வந்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ப்ராஃபிட் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு பெரிய கேபிட்டலை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தெரிஞ்சிக்காமல், பங்குச்சந்தையை பற்றின அபாயத்தை தெரிஞ்சிக்காமல் பிகினர்ஸாக வரவங்க குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிற விஷயத்தில். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 30% தான், 70% லூசிங் ப்ராபபிலிட்டி. அதே ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தோன்னா 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, அதனோட லூசிங் ப்ராபபிலிட்டி 30% தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வெளிப்படையாக பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபுளாக இல்லை, லாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் அது உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா, அங்கே ப்ராபபிலிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால நம்மளோட எமோஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆப்ஷன் பையிங்கில். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னா, ப்ரீமியம் மெல்ட் ஆகிறத பார்த்து நம்ம பயந்து போயிட்டு இனிஷியலாக நம்ம கண்ணில் லாஸை காட்டும். இல்லை ஒரு வேளை ப்ராஃபிட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் 10 ரூபா இருக்கிற ஒரு 10 பாயிண்ட் நமக்கு மேலே ஏறினாவே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடுவோம் ப்ராஃபிட்டாக இருக்கிற ட்ரேடில். அதுவே லாஸ் ஆகிற ட்ரேடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸை புக் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிடும், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இறங்க விட்டுட்டு, நம்ம வாங்கின ப்ரீமியத்துலேருந்து பாதியாக போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆவரேஜை போட்டு, ஸோ அந்த ஆவரேஜ் பார்த்தோன்னாக்கா எப்படி மேலே வந்துடும் வேடிக்கை பார்த்து ஒரு கட்டத்தில் அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீமியம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் இது விற்று என்ன பண்ணுறது, நாளைக்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இல்லை கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நம்மளோட பொசிஷனு ப்ராஃபிட் வந்துடும்
அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் நைட் பொசிஷன் கொண்டு போய்டும். அடுத்த நாளும் நம்மளோட போதாத நேரம் நமக்கு அகைன்ஸ்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலாக அந்த கேபிட்டல் வந்து பார்த்தோன்னாக்கா 10 ரூபா 15 ரூபா ப்ரீமியத்துக்கு வந்துடும். நம்மளோட கேபிட்டல் டோட்டலாக வைப் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பையிங்கில் வந்து நாம் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய பேர் கேட்குற தகவல் என்னென்னா, ஆப்ஷன் செல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வந்துருமா சார், அப்படின்னா நான் எங்கே வேணாலும் செல் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு சொல்கிற நண்பர்களே, ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரேடிங் மெத்தடு. ஸோ அந்த ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறத எங்கே ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல், ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே லாஸில் தான் போய் முடியும். ஒரு உதாரணத்துக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா இருக்கிற ப்ரீமியத்தெலாம் நம்ம செல் பண்ணிட்டா எப்படியும் அன்றைக்கி நமக்கு வந்து ஜீரோவுக்கு தான் வரப்போகுது. ஸோ அதை நான் முன்னாடியே செல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். நேற்று வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,000 கால் ஆப்ஷன் ஒரு 1.25 பக்கம் வெறும் 30 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டேவில் 210 ரூபாய்க்கு அந்த ப்ரீமியம் வந்து சூட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆப்ஷன் செல்லிங்கை வந்து நீங்கள் முறையான ஒரு எட்ஜோ முறையான ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லாமல் அந்த 30 ரூபா ப்ரீமியத்தை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும், எத்தனை சதவீதம் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் அந்த 30 ரூபாய்க்கு ப்ரீமியத்தை வாங்கினவங்க எல்லாருமே அந்த 210 ரூபா ப்ரீமியம் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா சத்தியமாக சான்ஸ் இல்லை. ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபா 45 ரூபா அதிகபட்சம் 50 ரூபா இல்லை அதிகபட்சம் 60 ரூபாயில் வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்க முடியாது. ஆப்ஷன் செல்லிங்கில் சரியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பெரிய லாஸை நீங்கள் சந்திப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய இந்த ஃப்ரீ யூடியூப் சேனலில் பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறேன், ஸோ ஃப்ரீயாக எனக்கு வந்து கால்ஸ் தராங்க, ஃப்ரீயாக டிப்ஸ் தராங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொருத்தரோட அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வெளிப்படையாக கொடுக்குறாங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ நாம் கொடுத்துட்ருக்கிற இதே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஸ்டார்ஸ் ட்ரேடல் அப்படின்னாக்கா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த புக்ஸ் வாங்கி படித்தாலும் சரி, ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அட் த மணியோட ஒரு காலையும் புட்டையும் செல் பண்ணுறது தான் ஸ்டார்ஸ் ட்ரேடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே நம்மளோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் நம்ம அதை எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே ஸ்டார்ஸ் ட்ரேடலை தான் நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா மினிமம் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணணும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட்ஸ் இருக்கணும். அதனால தான் மினிமம் எவ்வளோ ப்ரீமியத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணணும், அது ஏன் அவ்வளோ ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பைரியில் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும், சரிங்களா, வீக்லி எக்ஸ்பைரியில் எடுக்கணுமா இல்லை மந்த்லி எக்ஸ்பைரியில் எடுக்கணுமா இல்லை பிட்வீனில் எடுக்கணுமா இல்லை வீக்லி எக்ஸ்பைரியில் என்றைக்கு டேவில் எடுக்கணும், என்ன டயத்தில் எடுக்கணும், இந்த மாதிரியான தகவல்களையும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக, ஏன்னா ஒரு ஓவர் நைட் பொசிஷன் நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான எட்ஜு எங்கே வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு வச்சுட்ருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் ஒரு காம்பவுண்ட் சுவரை போடுறோம். அது நம்ம வீட்டாண்ட போகிறதுக்கு பதிலாக நம்ம வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த காம்பவுண்ட் சுவரை போடுறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்காது. ஸோ அதே போல் தான் அந்த எட்ஜோட பர்பஸும் கூட. ரெண்டு விஷயத்துக்காக நம்ம எட்ஜ் எடுப்போம். ஒன்று வந்து பார்த்தோன்னா மார்ஜின் பெனிஃபிட்டு, ரெண்டாவது நம்மளோட பொசிஷனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். ஒருவேளை ஓவர் நைட் பொசிஷனில் கேப் அப் கேப் டவுன் நடக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளுடைய லாஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எட்ஜ் எடுப்போம். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணணும், என்ன எக்ஸ்பைரியில் செல் பண்ணணும், எந்த இடத்துல எட்ஜ் வைக்கணும், அதுவும் எவ்வளோ லாட் எட்ஜ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான தகவல்களை தான் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 3900 ஜிபே பண்ணிவிட்டு ஸோ அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், ஷேர் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான கோர்ஸ் அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார வந்து சேர நண்பர்களே. ஏன் ஆப்ஷன் செல்லிங் நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம போன வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மக்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கிற நண்பர்களுக்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,35,000 ரூபாயிலேருந்து 1,45,000 வரைக்கும் தேவைப்பட்டது. பேஸ்ட் ஆன் அவங்களுடைய புரோக்கரை பொறுத்து அது சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் எடுத்ததுலேருந்தே வந்து பார்த்தோன்னாக்கா இனிஷியலாக ஒரு 1000 ருபீஸ் வந்து மைனஸில் போகிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் ஜோனுக்கு திரும்பிடுச்சு. வியாழக்கிழமை அந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் வந்து 10,000 ருபீஸ். இங்கேயுமே கூட நம்மளுடைய நண்பர்கள் 7,500 ரூபாய் நானே எக்ஸிட் பண்ண சொல்லியிருந்தேன்.
ஸோ 7,000 எல்லாருமே அபோவ் 5,000 மேலே தான் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. சில நண்பர்கள் மட்டும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டான 10,000 புக் பண்ணாங்க. ஸோ இங்கே நினச்சி பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,40,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தின் 3 டேஸில் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா அது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டு தான், நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இது போன வாரம் நடந்த தகவல். அதே இந்த வாரத்தில் வந்து சேம் ஸ்ட்ராட்டஜியை வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நாம் எடுக்கிறப்ப அந்த மார்க்கெட் வந்து 21,790 780 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம சேம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்தது நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேயில் வெறும் 2,500 தான் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்துச்சு, நேற்று அவ்வளோ பெரிய மூவுக்கு அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டான். எங்கே ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு? 22,290 ஓப்பன் ஆகிட்டு 297 வரைக்கும் ஐ போயிட்டு ஒரு 7 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 212 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் மார்க்கெட்டு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த 2,500 ப்ராஃபிட் அப்படிங்கிறது மார்க்கெட் அப்படியே கன்சல்டேட் ஆக இதுவுமே பார்த்தோன்னா நீ வெள்ளிக்கிழமை வந்து டிகேவே இருக்காது நிஃப்டியில் வந்து. அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 1,000 ருபீஸ் ப்ராஃபிட்டுக்கே வந்துடுச்சு. இது எங்கே சாத்தியம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும்தான் இது சாத்தியம், ஆப்ஷன் பையிங்கில் இது சாத்தியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி யார் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலும் நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் கண்டிப்பாக லாஸை தான் புக் பண்ணியிருப்பாங்க, பெரிய அளவில் ப்ராஃபிட்டாக புக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 70% டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்கும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஒரு 30% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி. அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டை கூட எப்படின்னா மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குமானா கிடையாது. காலையில் ஒரு 1/2 hour ஈவினிங் ஒரு 1/2 hourல மார்க்கெட்டை ஏற்றி முடிச்சிருவாங்க. நேற்று கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட்டு ஒரு 2 மணிக்கு மேலே தான் மூமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆச்சு. 2 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளார மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளார நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான பணத்தை மார்க்கெட்டை தொலைச்சிட்டு மார்க்கெட்டை சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருப்போம். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் மினிமம் 3 to 5 years நீங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களாலையும் ஆப்ஷன் பையிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ புதுசாக இந்த பங்குச்சந்தை வர நண்பர்கள் உங்களுடைய கரியரை ஆப்ஷன் செல்லிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 3 to 5 years வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஆப்ஷன் பையிங்லையும் பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி டெக்னிக்கல் நாலேஜ் தெரியணும், சார்ட் பேட்டர்ன் தெரியணும், ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், நிறைய நாலேஜ் பங்குச்சந்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப குறுகிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்குது. அதுவுமே பார்த்தோன்னா ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸில் 9 ஸ்ட்ராட்டஜிஸ் அடங்கினா ஒரு 9 வீடியோஸ் தான் நம்ம அந்த ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்கி பயனடைங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் வைப் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி உங்களால் கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஸோ லாஸ் வந்தாலும் கொஞ்சமாக தான் வரும். இங்கே லாஸே வராதுன்னு நான் சொல்ல வரல. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரிஸ்க் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ் வந்தாலும் கொஞ்சமாக தான் வரும், ப்ராஃபிட் வந்தாலும் கொஞ்சமாக தான் வரும். ஸோ ஒரு 70 to 80% அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லிங்கில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங்கில் உங்களுடைய கேபிட்டலை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்துக்கு மாறுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டாக் மார்க்கெட்டு ஜேர்னியை உங்களுக்கு கொடுக்கணும் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய கோர்சஸை வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்களுடைய ஜிபே பண்ணிவிட்டு 3,900 ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு ஐடியை சர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸஸை பை பண்ணுற நண்பர்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய தகவல்களை மார்க்கெட் எந்த திசையை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மகிட்ட கோர்ஸஸை வாங்கி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பயனடையுங்க, உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி போங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.